ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாமினி எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம் சிட்டி டிகிரேட்டி எபிசோட் 7 தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ உட்காந்து குரூப்பே பார்த்துட்டு இருக்கான். என்னடா ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு யாருமே மெசேஜ் பண்ணல அப்படின்னு, இவ்வளோ குவைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஒரு வேளை அன்றைக்கி நான் அப்படி பேசிக்க கூடாதோ, அப்போயே அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு எந்த பிரச்சனைனாலும் சொல்கிறேன் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதனால தான் பேசாமல் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அக்குரி வந்து மெசேஜ் பண்ணுறா, சுபாருவை மீட் பண்ண போகலாமா அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் பற்றி சொன்னேன், இந்த விஷயத்த சொன்னேன், அதனால் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறா அக்குரி. பரவாயில்ல இருக்கட்டும், இதனால என்ன, நானும் என்னை ரொம்ப கவலைப்பட வச்சிட்டல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா சுபாரு உன்னை பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கா. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம உசாக்கியும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறான், இந்த மாதிரி பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து நம்ம 2 வித்தியாசமாக நடந்துக்கிறான், இப்படிலாம் பண்ணவே மாட்டியால, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, அவன் விளாட்றதையும் பாரு, ரொம்ப பிடிக்காத மாதிரி தான் விளாட்றான் அப்படின்னு சொல்கிறான். அவன் நம்ம ஹீரோ படிப்பில் வேணால் ஷார்ப் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஸ்போர்ட்ஸுன்ற பொறுத்த வரைக்கும் பாரு, நம்ம ஹீரோ தான் பெஸ்ட்டாக இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவே எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் 2க்கு சப்போர்ட்டா, அதெல்லாம் முக்கியமே இல்லை. இப்போ பாருங்கள், கிளாஸில் கூட பாருங்கள், ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியே அவங்க 3 பேரும் 2 ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி ஃபாலோ பண்ணுற தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் தப்பு இல்லை, மூட்டோடா அப்படின்னு சொல்கிறான். 2 பார்த்தா நம்மளை விட்டு தூரமாக போகிற மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து ஸ்கூல் பொண்ணுங்களை மீட் பண்ணுறேன். அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுது. சீனில் எல்லா பேரும் ஒரு கஃபேக்கு வந்திருக்காங்க, அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நிறையா தாட்டி கால் பண்ணுற மாதிரி இருக்குது, டிஸ்டர்பாக எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு சந்தேகமாக தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா கூறி. இதை பார்த்தோன்னே சுபாரு எதுக்கு பேசுனேன், ரொம்ப அவசரப்படுறியா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப இது என்ன பொறாமையா இல்லை வைத்தறிச்சலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சரி வாடா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா பேரும். கொஞ்ச நேரம்லாம் கம்முன்னு இருங்களேன்டா, இல்லைனா நம்ம மாட்டி போண்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறான். இவனும் அக்குரி இருந்தால் கூட சரி ஓகே அப்படின்னா, அந்த சுபாருன்ற பொண்ணு எதுக்கு இங்கே இருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு யோசிக்கிறான். சுபாருவும் சொல்கிறான், நம்ம ஏன் சைலன்ஸான இடத்துல போய் பேசக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவங்க ஷாக்காயிடுறாங்க. ஒரு காரணம் இருக்குது, எதுக்கு அவங்க அவங்கள வர வச்சேன்னா, நீங்கள் 2 பேர் என்னை எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி நான் வந்து அவங்க 3 பேர்த்த நம்புகிறேன், அதனால நம்ம 3 பேர்த்தில் இருக்கிற விஷயத்த வந்து அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோ. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து யாருமே பேச மாட்டாங்க, நான் ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருந்தேன். அப்போ தான் நான் சிடோரி ஸ்கூலில் சேர்ந்தோடனே தான் எனக்கு இந்த 3 பேர் கிடச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க என்ன இவ்வளோ விசித்திரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. போக போக தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இவங்க ஒன்றும் விசித்திரம் இல்லைன்னு. எனக்கு துணையாக இருந்தவங்களே அவங்க தான், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க, அதனால தான் அவங்ககிட்ட சொல்லவான்னு கேட்குறேன். நான் அவங்க எல்லா பற்றியுமே நம்புகிறேன். அன்றைக்கி வக்கூரியே எனக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணான், இந்த மாதிரி நான் பாஸ் ஆகிறதுக்கு. அன்றைக்கி பாஸ் வாங்கினேன், இனிமேல் நான் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நினச்சேன். ரிஸ்க்கும் இதில் இன்வால்வ் ஆகும், என்னை பார்க்க செல்ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், சும்மா ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். சுபார் என்ன உனக்கு ஓகேவா, வக்கூரிக்கே ஓகே தான், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். நீ இவ்வளோ சொல்கிறேல்ல, அதனால் எனக்கு ஓகே தான், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா நீ உங்கள்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறா சுபாரு. நீங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவும் தயார் தான் அப்படின்னு சொல்கிறா வக்கூரி. என்ன சுபாரு அப்படின்னு கேட்குறா. அவளும் வைக்கப்பட்டுட்டே ஓகே அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஆளுங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே எல்லா பேரும் கிளம்புறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளோ லேட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இல்லை நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சுபாரு கேட்குறான். அதுக்கு என்ன, கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோ. அப்போ ஒரு குரல், நீ தானடா அன்றைக்கி 2 ஜூனியர் பசங்களை போட்டு அடித்தது அப்படின்னு சொல்லி ஒரு குரல். என்னன்னு பார்த்தா அன்றைக்கி 2 பேர் ஹீரோட்ட அடி வாங்கியிருப்பான், இல்லை அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கான், அவங்களோட கேங்கை தான் கூப்பிட்டு வந்திருக்கான். சரி நம்ம அப்படியே பின்னாடி போயிடலாம் பார்த்தா பின்னாடி ஆளுங்க வந்துட்டாங்க. என்னாச்சு, உன்னை பார்த்தா அந்த மாதிரி பையன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். நம்ம வக்குரி வந்துட்டு இவன் ஒன்றும் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்கப்பா, அந்த பாப்புலரான ஸ்கூலில் வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க, உனக்கு பிரச்சனை என் கூட தானே, அவங்கள விட்டு நம்ம 2 பேர் ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு உங்க கூட பேசுகிறேன், அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுகிறேன், ஓகேவா. பின்னாடி இருந்து சுபாருவோட முடியை ஒருத்தன் தொடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டு தட்டி விட்றாங்க. ஐயா உசாமி நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறோன்னே மற்ற 3 பேர் வந்துட்டு நீங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போடா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம ஹீரோவும் சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். சாக்கவும் அப்படியே பின்னாடி போகிறான். என்னன்னு பார்த்தா அங்கே 2 பேர் மறைஞ்சிருக்காங்க.
பின்னாடி நிற்கிறீங்க கோலை மாதிரி ஆளுகளை கூட்டு வந்து 2 மண்டையில் அது என்ன காயம் தெரியுமா? அன்றைக்கி அவன் வந்து மக்கூரின்ற பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவன் அடி வாங்கினான். அன்றைக்கி அவங்க கேட்டிருப்பான் என்னடா மண்டையில் காயம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லி மறைச்சிருப்பான் அவங்ககிட்ட. ஓஹோ, அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பயங்கர கோவமாக போய் எல்லா பேத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டான். அப்படியே சீனை கட் பண்ண நம்ம 2 இருக்கையில் அவன் மன்னிப்பு கேட்குறான். என்னென்ன தானே இந்த பிரச்சனை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் கவலை இல்லை, அவங்க ஓகே தான். ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுட்டு என்னடா சேஃபாக போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறான். நாங்களாம் சேஃப் தான்டா, அதை நான் உங்ககிட்ட கேட்கண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. நாங்களாம் சேஃப் தான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். அடுத்த சீனில் பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் இருட்டாதான். அவனே எல்லா பற்றியும் அடித்து முடிச்சிட்டான். சரி அவ்வளோதான்டா, வாங்கடா கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருட்டா பார்க்க தான் இப்படி இருக்கான் அவனுக்கு, ஆனால் ஃபைட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் ஃப்ரெண்டை சொன்னோன்னே அவனுக்கு கோவம் வந்தனால அவன் அடிச்சிட்டான். ஆப்பனன்ட்ட போய் கேட்குறான், உனக்கு 2 பற்றி ஒன்றுமே தெரியாது, நீலாம் 2 பற்றி பேசுறியா? 2ன்றவன் எவ்வளோ கூலாக இருப்பான்னு தெரியுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு எப்போ தான் வரும்னு எக்ஸைட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அடுத்த நாளும் வருது. நம்ம 2 ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அந்த நேற்று நடந்த விஷயத்தையும் நினச்சிட்டு கேமில் அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்னும் 2 மேட்ச்சு தான்டா, பிச்சு மட்டும் நல்லா பண்ணுறா, நம்ம ஜெயிச்சிடலாம்டா, அதை மட்டும் நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம தான் ஜெயிப்போம், ஓகேவா, நல்லா பண்ணு. நேற்று நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்குறான் ஹீரோ. நீங்களாம் ஒன்று மன்னிப்பு கேட்க தேவையில்லடா, சொல்ல போனால் நாங்கள் தானே வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நேற்று நான் உன்னை ஃபாலோ பண்ணேன்டா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து காஃபி ஷாப் வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஓடிடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப வெக்கப்படுறான். அவங்க விட்டு போயிட்டாங்க, நீ மன்னிச்சிரு, உன்னை ஃபாலோ பண்ணதை என் தப்பு தான், நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறாவே. அன்றைக்கி உன்னை தப்பாக பேசினருக்கும் மன்னிச்சிரு அப்படின்றான். அன்றைக்கி உன்னை நான் புரிஞ்சுக்கலை, அதுக்கப்புறம் தான் உன்னை பற்றி கேட்டோன்னே எல்லா பேரும் சொன்னாங்க, அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாவே. ஹீரோ என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அந்த காஃபி ஷாப்பில் நீ இப்படி சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாவே. இந்த மாதிரி இசாமே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்கிறாவே. அவங்ககிட்ட சொன்னேன் எக்காரணத்துக்காண்டியும் நான் அவங்கள விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நீ அன்றைக்கி ரொம்ப பேசிட்டப்பா, அடிக்கடி நீ உன்னை ரொம்ப ப்ளேம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. என்னை மன்னிச்சிட்றா, நான் 2 கிட்ட அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. பார்த்தா இவங்க 2 பேர் உட்காந்து பேசுகிறத பார்த்துட்டு இவங்க 2 பேர் சந்தோஷமாயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மேட்சும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பழைய விஷயத்தை நினைக்காமல் இருக்கான், எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு. ஹீரோ ஃபுல் ஃபோக்கஸும் கேமில் ஃபோர்ஸ் பண்ணுறான். எல்லா பேரோட நம்பிக்கையும் வச்சு ஒரு ஷாட்டு கொடுக்குறான். அது எங்கேயோ பெருசு பந்து, அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். பந்து எங்கே போயிடுச்சுன்னே தெரியலை, அப்படியே அவன் மேட்ச் எப்படி ஜெயிக்கிறான். 2 ஜெயிச்சிட்ட சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் டீச்சர், எல்லா பேரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்கிறான். டீச்சருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இந்த எபிசோடையும் எண்ட் பண்ணுறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஆன்கோயிங் அனிமினால் வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வரும். அடுத்த வாரம் இன்னொரு 8th எபிசோடை அப்லோட் பண்ணிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.